நீங்க உங்க குடும்பம் வந்து நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா? அது வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு சில தவறுகள மட்டும் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நிம்மதியாகவும், ரொம்ப அமைதியாகவும் வந்து குடும்பம் இருக்கும். இந்த ஒரு ஆன்மீக தகவல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. குடும்பத்தில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்காம மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு, வெளியில ஒண்ணு வச்சுக்கிட்டு எப்பவுமே வந்து கசந்து பேசக்கூடாது. அப்படி பேசினோம் அப்படின்னு சொன்னா, குடும்பம் வந்து உடைஞ்சு போயிரும். எதா இருந்தாலும் சரி, வெளிப்படையா வந்து பேசுங்க. அப்படி பேசுறது வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது. ஒரு குடும்பத்தில வந்து கணவனா இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஒருத்தருக்கொருத்தர் வந்து அடுத்தவங்களோட வந்து தன்னை வந்து ஒப்பிட்டு வந்து பேசாதீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே வந்து ஒரு தனித்தனி வந்து பயணம் இருக்கும். சரிங்களா? பணம் வந்து எப்பவுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. எப்ப பாரு பணம் சம்பாதிக்கணும், அத பண்ணணும், இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில எப்பவுமே தகராறு இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பம் வந்து எப்பவுமே வந்து நிம்மதிய வந்து இருக்காது. நிம்மதிய வந்து தராது. எப்பவுமே செலவையும் சரி, சேமிப்பையும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து சேர்ந்து தான் வந்து சமாளிக்கணும். அப்பதான் வந்து அங்க வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஒரு குடும்பத்தில யார் தவறு செஞ்சிருந்தாலும் சரிங்க, தயங்காம வந்து மன்னிப்பு கேட்கணும். எப்பவுமே வந்து குடும்பத்துக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. அப்பதாங்க அந்த குடும்பம் வந்து நிம்மதியாகவும், அமைதியாகவும் வந்து வாழ்க்கை போகும். அதே மாதிரி எப்ப பாரு வேலை, வேலை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வேலையில வந்து கவனத்த செலுத்திக்கிட்டு, பாசத்த காட்டுறத வந்து இங்க நெறைய பேர் வந்து மறந்துடுறாங்க. அத வந்து நம்ம செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பான வார்த்தைகள வந்து எப்பவுமே வந்து பரிமாறிக்கோங்க. உங்களால தான் வந்து நம்ம குடும்பம் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சின்ன வார்த்தைய வந்து அடிக்கடி சொல்லுங்க. இந்த ஒரு சில விஷயங்கள நம்ம தவிர்த்துட்டு, ஒரு சில விஷயங்கள நம்ம பண்ணுனோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பமும் சரி, நம்ம வாழ்க்கையும் சரி, ரொம்ப பிரச்சனையும் இல்லாம வந்து நிம்மதியா போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மறந்துடாம வந்து ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க.